உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஏடிஎம் பிரச்சனை வந்துருச்சுல, சரிங்களா? ஆட்டோக்காரங்க பஸ்ஸு ஃப்ரீயாக போட்டுன்னு எங்கள் தொழிலை பாதிக்குது கத்துனீங்களா? பைக் டேக்ஸி வந்துருச்சுண்டு ஆட்டோக்காரங்க கூட கத்துனீங்களா? போராடினீங்களா? உருண்டிங்களா? போலீஸை தொல்லை கொடுத்தீங்களா? இதெல்லாம் நானும் பார்த்தேன், எல்லா பேரும் பார்த்தாங்க, சரிங்களா? இன்னைக்கு ஃபோன்பே ஜிபேன்னு உருவாக்கி விட்டாங்க. யாருக்கு எதிரியா? ஏடிஎம்முக்கு எதிரியா? அப்போ ஏடிஎம்காரங்க இப்போ கத்துறாங்க. ஆட்டோக்காரங்களுக்கு வந்த வகுத்த வழி இன்னைக்கு ஏடிஎம்காரங்களுக்கு வகுத்த வழி வந்திருக்கு. பேங்க்கு இதெல்லாம் செய்கிறது யாரு? ஆட்டோக்காரங்க கத்துனது நியாயம்தானே? அப்போ பேங்க்காரங்க ஏடிஎம்காரங்க கத்துறது நியாயம்தானே? உலகத்திலே கடவுளுன்னு ஒன்று இருந்தால் அது பேங்காக தான் எனக்கு தெரிஞ்சது பேங்கு தான். நீங்கள் கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க? காசு பணம் கெடுத்தானே? காசு பணம் இங்கே தான் கிடைக்குது. ஃபைனான்ஸாக இருக்கட்டும், கந்து வட்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வட்டியாக இருக்கட்டும், வகுத்து வழி வந்துருச்சுன்னா பணம் கொடுக்குறது யார்? பேங்கு, கந்து வட்டி, ஃபைனான்ஸு. இந்த மாதிரி கோயிலில் போய் உட்காந்து உருள் 100 கடை வெட்டு, 100 பொங்க வை, உனக்கு காசு கொடுக்குமா? அப்போ கடவுளுன்னு ஒன்று இருந்தால் அது பேங்கு தான். அந்த பேங்க்கு நீங்கள் நல்லது செய்யணும்ல. நீங்கள் கோயிலில் போய் நல்லது செய்கிறீங்க சொல்லுங்கள். ஆனால் அவங்களுக்கு வகுத்து வழி நான் சொன்னேன்னா இல்லையா? இப்போ ஆட்டோக்காரங்களுக்கு பைக் டேக்ஸ் வந்துருச்சுன்னு கத்துனீங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக போட்டுருச்சுன்னு நான் கத்துனேன், சரியா? இப்போ நான் ஆட்டோ ஓட்டல, என்ன மாதிரி எத்தனை குடும்பம் அழிஞ்சு வச்சு. இதை தமிழ்நாட்டில் கடவுள் மு.க. ஸ்டாலின் கடவுள் செய்யலாமா? ஜெயலலிதா கடவுள் தானே? விஜயகாந்த் கடவுள் தானே? அப்போ ஸ்டாலின் கடவுள் தானே? இனிமேலுக்கு வார கடவுள், சரிங்களா? இந்த மாதிரி பேங்கு ஏடிஎம்முக்கு இப்போ யாரும் போகிறதே இல்லை. அப்போ ஏடிஎம்முக்கு வாடகை யார் கட்டுறது? லைட்டு பில் யார் கட்டுறது? ஏடிஎம் உடச்சி போட்டு போடுறாங்க. கொஞ்சோண்டு பணம் இருந்தாலும் அந்த ஒரு ஏடிஎம் வேலை பார்க்குறதுக்கு புதுசு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும்? இதெல்லாம் யார் எப்படி கொடுக்குவாங்க? பேங்கில் வட்டி அன்றைக்காச்சும் ஏறிருக்கா? இது வரைக்கும் கந்து வட்டிக்காரங்க வட்டி ஏற்றிருக்காங்களா? இன்றைக்கி ஃபோனு 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு போச்சு. சொல்லுங்கள் மக்களே, அரிசி இந்த அளவுக்கு போச்சு, வட்டி